வசனம் சொல்லுது, இன்னும் கிட்டே வருகிறதை தேவன் கண்டு அவனை பார்த்து சொல்றாரு, மோசே, அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அவன் அந்த கர்த்தருடைய ஸ்தானத்தை தாண்டி இன்னும் கிட்ட வரான். இன்னும் கிட்ட வரும்போது தேவன் அவனை நோக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்டேஜை தாண்டும் போது மூணாவது ஸ்டேஜ் எது தெரியுமா? நம்முடைய தேவன் இருக்கிற இடம், பரலோகத்தினுடைய ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜை அவன் பூமியில அட்டைன் பண்ண விரும்புறான். அதாவது மோசே அட்டைன் பண்ண விரும்பினான்ல, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அதான். கர்த்தருக்கு அடுத்த ஸ்டேஜ் தேவன், பிதாவாகிய தேவன், அதாவது பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய இடத்துக்கு அவன் போக ட்ரை பண்றான். அவன் போல நான் ஸ்பிரிச்சுவலி சொல்றேன், அதை தாண்டும் போது கர்த்தர் சொல்றாரு, கிட்டி சேராயாக. ஏன் கிட்டி சேராயாக? ஆண்டவரே, நான் இன்னும் கிட்ட வரக்கூடாதா? ஒரு டிஸ்டன்ஸ்ல நில்லுங்கிறாரு. இந்த டிஸ்டன்ஸ்ல நில்லு. ஏன்? இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ்ல இவ்வளவுதான் முடியும், இதை தாண்டி கிட்ட வராத. ஏன் ஆண்டவரே வராத? இதையும் தாண்டி நீ வரணும்னா சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. இப்ப நாம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரை பார்க்கிறோம், வேதத்தில் உள்ள மகத்துவங்களை ஆராய்ச்சி பார்க்கிறோம், அற்புதங்களை பெறுறோம், அதிசயங்களை பெறுறோம். தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறாருங்கிறதை நம்ம மூலமாகவே கர்த்தர் அற்புத அதிசயங்கள் வழியாக செய்கிறார். நம்ம அதெல்லாம் பார்க்கிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனா இதல்ல, இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு. அது இன்னொரு ஸ்டேஜ் என்னது? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஸ்டேஜை நீ அடையணும்னு சொன்னா அதுக்கு பேசிக் அடிப்படை என்ன தெரியுமா? பரிசுத்த பூமிக்கு நீ வரணும். இது பரிசுத்த பூமி. இந்த பரிசுத்த பூமி எது? உலகத்துல பரிசுத்தமான பூமி ஒண்ணு கிடையாது. உலகத்திலே பரிசுத்தமானது எது தெரியுமா? இங்க இருக்கிறதுல நம்ம இங்கிருந்து அங்க போறோம் பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே பரிசுத்தமான நகரம், பரலோகம். அந்த பரலோகத்துக்கிட்ட நீ வரணும்னா வசனம் சொல்லுது, உன் பாதரட்சியை கழட்டி போடு. ஏங்க, பாதரட்சியை கழட்டுறதுக்கும் பரலோகத்துக்கு வரத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன ஒத்துமை, என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன் அவர் பாதரட்சியை கழட்டி போடணும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த பாதரட்சை ஏன் வந்துச்சு அதை பார்க்கணும். முதல்ல இந்த பாதரட்சை ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாமை கர்த்தர் படைக்கும் போது பாதரட்சியோடு படைக்கவில்லை. ஆதாமை படைக்கும் போது கர்த்தர் பாதரட்சியோடய படைக்கல, ட்ரெஸ்ஸோடையும் படைக்கல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் பழம் சாப்பிட்டதுனால என்ன வந்துச்சு? ட்ரெஸ் வந்துச்சு. அவன் பழம் சாப்பிட்டதுனால முள்ளு வந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, முள்ளும் குறுக்கும் அது என்ன செய்யும்? பிறப்பிக்கும். இப்போ முள்ளு வந்துருச்சு. இந்த முள்ள உலகத்தை விட்டு ரிமூவ் பண்ண முடியாது. இந்த பூமியை விட்டு முள்ள என்ன செய்ய முடியாது? ரிமூவ் பண்ண முடியாது. ஆனா இந்த முள்ளு உன்னை குத்தாம ஒரு பாதரட்சியை வேணா நீ செஞ்சுக்கலாம். முள்ளை இனி மாற்ற முடியாது. அதோட அர்த்தம் என்ன? இந்த பூமி சபிக்கப்பட்டுருச்சு. ஆதாம் கிட்ட சொல்றாரு, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். காயின் கிட்ட சொல்றாரு, சபிக்கப்பட்ட பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அப்ப மனுஷனும் சாபம் ஆயிட்டான், பூமியும் சாபம் ஆயிடுச்சு. இந்த சாபத்தை மாற்ற முடியாது. ஆனா நான் ஒண்ணு செய்வேன், இந்த சாபம் உன்னை தாக்காதபடிக்கு நான் உனக்கும் இந்த சாபத்துக்கும் நடுவில் ஒரு பாதரட்சியை உண்டு பண்ணி கொடுக்கிறேன். அதுதான் நியாயப்பிரமாணம். மனுஷனை தாழ்ந்த பாதாளத்துக்கு போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொண்டது. மேல் பாதாளம் வரைக்கும் போச்சு, ஆனா சாபத்தை நீக்க முடியாது. அவர்கள் என்னதான் பரிசுத்தவான்களா வாழ்ந்தாலும் மேல் பாதாளத்திலிருந்து பரலோகத்துக்கு அவங்களால போக முடியாது. ஏன் சொன்னா, பூமியும் சபிக்கப்பட்டுச்சு, மனுஷனும் சபிக்கப்பட்டான். இந்த ரெண்டு சாபத்தையும் நீக்குகிற ஒருத்தர் வரணும். அந்த ரெண்டு சாபத்தையும் நீக்கிற ஒருத்தர் வந்து இந்த ரெண்டு சாபத்தையும் என்னைக்கு நீக்கி முடிக்கிறாரோ அன்னைக்கு தான் இந்த பூமியில நீங்க பாதரட்சை இல்லாம நடக்க முடியும். இப்ப என்ன நடக்குது? இந்த முள்ளு இவன் காலுகள் இருக்கு. இந்த முள்ளு என்னைக்கு நீங்குதோ அன்னைக்கு தான் நீ என்ன செய்ய முடியும்? பாதரட்சை இல்லாம நடக்க முடியும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ பாதரட்சியை கழட்டி போடு, இது பரிசுத்த பூமி. ஏன்? நீ நிக்கிற பூமி இருக்கே, அங்க சாபம் இல்லை. ஏன்? அங்க ஆசீர்வாதத்தின் தேவன் நிற்கிறார். அவர் முட்செடியில நெருப்பாக தோன்றி அந்த முட்செடி எரியல. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த முள்ளு மேல ஆசீர்வாதத்தின் தேவன் வந்துட்டாரு. இவர் வந்ததுனால என்ன ஆகுது? அந்த முள்ளு உன்னை குத்தாம பாத்துக்கும், அவ்வளவுதான். நீ இப்ப பாதரட்சை போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? அந்த முள்ளு உன்னை குத்தாது. ஆனா முள்ளு இருக்கும். எப்ப இருக்கும் ஆண்டவரே? இந்த முள்ளு மேல இருக்கிற அக்கினி என்னைக்கு போகுதோ, என்னைக்கு நீ இந்த பரிசுத்த பூமி விட்டு கீழே போறியோ, திருப்பி பாதரட்சை வந்துடும், திருப்பி முள்ளு வந்துடும். அப்ப இந்த பரிசுத்த பூமியிலேயே நிக்கணும். இந்த அக்கினி முள்ளுல எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த முள்ளு உன்னை குத்தாமல் பாதுகாத்துக்கொள். அது பாசிபிலிட்டியா? அதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லையே. மேல போன மோசே கீழே வரணுமே, தேவனும் முச்செடி வைக்கிறவர் மேல ஏறி போகணுமே. அப்ப இது ஒரு டெம்பரவரி ரிலீஃப். அதுதான் நியாயப்பிரமாணம், ஒரு டெம்பரவரி ரிலீஃப்.
அது எப்போ? இயேசு வர வரைக்கும் டெம்பரரி ரிலீஃப். அப்ப இந்த முள்ளு எப்போ போகும்? இந்த முள்ளை, உன் காலுக்கு கீழே குத்துகிற முள்ளை நான் வந்து என் தலைக்கு மேல வாங்குவேன். ஒரு நாள் எனக்கு முள்கிரீடத்தை உன்னை சூட்டுவார்கள், என் தலையில முள்ள வச்சு அழுத்துவாங்க. ஏன்? உன் காலுக்கு கீழே இருக்கிற முள்ளை என் தலைக்கு மேல நான் ஏத்திட்டேனா, இதுக்கு மேல இந்த முள்ளு உன் காலுக்கு கீழே வராது. அதற்கு பிறகு உனக்கு பாதரட்சை தேவைப்படாது. அதுக்குதான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, உன் பாதரட்சி இங்க கழட்டு. ஏன்? டெம்பரவரியா கழட்டு. இப்ப இது பரிசுத்த பூமி. அப்ப இந்த பரிசுத்த பூமிக்கு வரணும்னா பாதரட்சை இருக்கக்கூடாது. பாதரட்சை இருக்கக்கூடாதுன்னா சாபமான முள்ளு இருக்கக்கூடாது. அப்ப இப்ப முள்ளு இல்லையே, இயேசு முள்ள வாங்கிட்டாரு. இப்ப இயேசு ஒரு முள்ள வாங்கிட்டாரு, ஆனா ஒரு முள்ள கொடுத்துட்டு போயிருக்கிறார். என்ன முள்ள கொடுத்துட்டு போயிருக்கிறார் தெரியுமா? இப்ப இயேசு சாபத்தை வாங்கினது உண்மை, எல்லாம் ஓகே. ஆனா தலைக்கு மேல ஒரு முள் இருக்கு. பவுல் எழுதுறாரு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை அது குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. இப்ப நமக்கு ஒரு இந்த பூமியில ஒரு உபத்திரவம் இருக்கு, ஒரு போராட்டம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு. நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் காரியங்கள், சாபமான காரியங்கள் நமக்குள்ள காணப்படுது. வியாதி இருக்கு, பலகீனம் இருக்கு. இது மொத்தம் போய் நான் ஒரு பரிசுத்த பூமிக்கு மேல போவேன். அந்த பரிசுத்த பூமிக்கு போகும்போது எனக்கு பாதரட்சை தேவைப்படாது, அங்கே முள் இருக்காது. அங்கே இருக்கிறது பாருங்களேன், அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் தேவன். அந்த இடத்துக்கு நான் நெருங்கி சேரணும். இப்ப நான் கர்த்தர் செகண்ட் ஸ்டேஜ். மோசே இன்னும் கிட்ட வரான், அந்த செகண்ட் ஸ்டேஜ்ல முள்ளு இருக்கு. ஆனா அந்த முள்ளு என்ன செய்யாது? இப்போதைக்கு குத்தாது. அந்த நெருப்பு முள்ளு மேல இருக்கு, ஆனா முள்ளும் அவிஞ்சு போகாது, மொத்த சாபம் போகாது. இன்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டோமே, அதான் நான் சொல்லுவேன். இப்ப இயேசு ஏற்றுக்கொண்டோம், பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஏவாளுக்கு ஆண்டவர் சொன்ன சாபமோ அல்லது ஆதாமுக்கு அவர் சொன்ன காரியங்களும் போயிருச்சா? இப்ப இயேசு தாமே எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்துட்டாரு நம்ம சொல்றோமே. இன்னும் ஒன்னே ஒண்ணு இருக்கு. ஆதாம் பார்த்து சொன்னாரு, நெத்தி வேர்வை நிலத்துல விழும். இப்ப வேர்வை வருதா இல்லையா? வேர்வை வருது தானே. இப்ப சொல்றாரு, முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும். முள்ளு இருக்குதா இல்லையா? ரட்சிக்கப்பட்டோன்றதுக்காக நம்ம காலில் செருப்பு போடாமையா போறோம்? போடுறோம் இல்ல. ஒரு சிலர் இருக்கிறாங்க இந்த செருப்பு போடுறது போடாதது. இது வந்து இந்த செய்திக்கு தேவையான எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் இந்த கடைசி காலத்தில் எனக்கு அது சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். இந்த கடைசி காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, கிறிஸ்தவத்தில் உள்ளான ஆவிக்குரிய காரியங்களை பேசுவதை விட்டுவிட்டு வெளியரங்கமான காரியங்களை பிடித்துக்கொண்டு தர்க்கித்துக் கொண்டிருக்கிற கூட்டம் ஒன்று இருக்கிறது. என்னென்ன காரியங்களை வெளியே பிடிச்சி தர்க்கித்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செருப்பு போட்டுக்கிட்டு சர்ச்சுக்குள்ள வரலாமா வரக்கூடாதா, செருப்பு போட்டுக்கிட்டு புல்பிட்ல ஏறலாமா ஏறக்கூடாதா அப்படின்னு ஒரு கூட்டம். இப்ப பாருங்க, நான் செருப்பு போட்டுக்கிட்டு எந்த புல்பிட்லையும் ஏறதில்லை, எந்த சர்ச்சுக்குள்ளேயும் போறதில்லை. ஆனா யூகேக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். அங்கே போன போது நான் ஆஸ் யூஷுவலாக என்னுடைய செருப்பை கழட்டி வச்சுட்டு அந்த புல்பிட்ல ஏறணும். இத்தனைக்கும் அவங்க அந்த புல்பிட்ல வந்துட்டு நல்ல கார்பெட் போட்டிருக்கிறாங்க. அப்போ போகும்போது பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் நீங்க அந்த ஷூவை போட்டுக்கோங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு புல்பிட்ல ஷூ போட்டு ஏறி பழக்கம் இல்லை, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு. இல்லை பாஸ்டர் அது ரொம்ப சில்லுன்னு இருக்கும், அந்த இடத்துல நிற்க முடியாது, 2 கார்பெட் போட்டிருக்கோம் ஆனால் நிற்க முடியாது, நீங்கள் போட்டுக்கோங்கன்னாரு. இல்லை நான் சாக்ஸ் போட்டிருக்கேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் 1 மணி நேரம் செய்தியை என்னால் 35 நிமிஷம் கூட கொடுக்க முடியல. ஏன்னா அந்த சில்னஸ் பயங்கரமாக ஏறி 35 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி ஆகி நான் 35 நிமிஷம் செய்தியை முடிச்சிட்டேன். இப்போது அந்த ஊர் கிளைமேட்டுக்கு ஷூ தேவைப்படுகிறது, அங்கே போட வேண்டிய அவசியமாக இருக்குது. இப்போ இந்த ஊர் கிளைமேட்டுக்கு நான் இந்த சட்டையை போட விரும்புகிறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு வந்து நிற்கிறத நான் விரும்புகிறேன், கலர் சட்டை போடக்கூடாதுன்னு இல்லை. அதே நேரத்தில் இங்கே எனக்கு கோட் அவசியப்படுறது, எனக்கு கோட் போட பிடிக்கலை. ஆனால் நான் அமெரிக்காவுக்கு போகும்போது நான் கோட் போட்டுக்கிட்டு தான் பேசுகிறேன். ஏன்? அந்த கோட் என்பது மரியாதை நிமித்தமாகவோ கௌரவத்துக்காக போடப்பட்டதில்லை, குளிரக்கூடாதுன்னு போடப்பட்ட கோட். அந்த இடத்திற்கு அது தேவைப்படுகிறது. அதே தாங்க சொல்கிறேன், சிச்சுவேஷன்ஸ், சூழ்நிலைகள், இதை நீங்கள் டாக்டரினாக மாற்றாதீங்க. இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே சொல்கிறேன், டாக்டரினாக மாற்றாதீங்க. இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கு, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம. இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், புதிய ஏற்பாட்டில் சபை என்பது கட்டடத்தை குறிக்கவில்லை, உங்களையும் என்னையும் குறிக்கிறது. அதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம். இதுக்கு எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுங்க. உள்ளான மனிதனை மாத்துங்க, வெளியே மாற வேண்டியது தானா மாறும். நான் சொன்னதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நான் நகை போறதை பத்தி ஒரு இடத்துல பேசி இருந்த போது நிறைய பேருக்கு அதுல ஒரு சந்தேகம். அதுல ஒருத்தர் விதமா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, உள்ளான மனுஷனை மாத்துறது பரிசுத்த ஆவியோட வேலை, வெளியான வேலையை மாத்துறது நம்முடைய வேலை. நாம நகையை கழட்டுறதை கழட்டிடணும்,
நக ஆசை உள்ள இருந்து ஆவியானவர் கழட்டுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு ஆவியானவர் வேதத்துல எனக்கு சொல்லி கொடுத்துருக்க என்னுடைய விதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள ஆவியானவர் ஆசையை எடுத்துட்டாருன்னா நான் போடவே மாட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆசையே வராது. நான் வெறும் நகைக்கு மட்டும் இல்ல, அது பட்டு புடவையா இருக்கட்டும், அல்லது காஸ்ட்லி ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அது விலை உயர்ந்த கார்களாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், பொருளாசையா இருக்கட்டும், உள்ள இருந்து போயிருச்சுன்னா வெளியே தானாவே போயிடும். நீ வெளியே எடுன்னு ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தனுக்கு பிரசங்கம் பண்ணி அவன் பிரசங்கத்தை கேட்டு எடுத்துட்டான், உள்ளுக்குள்ள எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. நான் இன்னும் சொல்லுவேன், ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை செய்ய முடியாம போறதுக்கு காரணமே இந்த பிரசங்கமா கூட இருக்கும். அவன் என்ன செய்வான், மனுஷ வார்த்தையா பார்த்துக்கிட்டு சே இப்படி போயிருச்சே, எல்லாரும் போடுறாங்களேன்னு அதுவே ஆவியானவரே பேசிட்டார்னா அவனே கழட்டிடுவான். நான் சொல்றது எல்லாத்துக்கும் பொருந்தும், நகைக்கு மட்டும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வெளியரங்கமான சில காரியங்களை பிடித்து கொண்டு உள்ளான மனுஷன் மாற வேண்டியதுக்கு நம்ம என்ன செய்யல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இப்போ அந்த இடத்துல ஷூ தேவைப்படுது, போட்டுக்க வேணும். இல்லையே நம்ம ரோட்ல போட்டு நடக்கிறோம், நம்ம ஊர்ல ரோடு இவ்வளோ நீட்டா இருக்கு, அவங்க ஊர்ல ரோடு பக்காவா இருக்கு. ரெண்டாவது, ரோட்ல நடக்க வேண்டிய வேலையே இல்லை, வாசல்ல கார்ல ஏறுறாங்க, சர்ச்சில் கார்ல ஏறாங்க, ஒரு ஷூவும் அழுக்காவும் இருக்காது. நான் இப்பவும் சொல்றேன், ஷூ போறது சரியா தப்பாங்கிறதுக்கு கான்செப்ட் வரல, அந்த சிச்சுவேஷனுக்கு அது தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போ அங்கே போய் நான் ஷூ போட மாட்டேன்னு வைராக்கியமா நின்று அவங்களுக்கு போக வேண்டிய வார்த்தையை கொடுக்கல பாருங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வருவோம். இப்போ 3வது ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். அந்த ஸ்டேஜ் இந்த பூமியிலே கிடையாதுங்க. இந்த பூமியில முள் இருக்கு, இந்த பூமியில இன்னும் வேர்வை இருக்கு, இன்னும் பிள்ளை பேரு அப்போ வலி இருக்கு. அப்போ இயேசு இதெல்லாம் தீக்கலையா? இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இதெல்லாம் இங்க தீர்றதில்ல. 3வது ஸ்டேஜ் வரும்போது அங்க போயிடுவோம். அங்கே செருப்பு தேவைப்படாது, அது பரிசுத்த பூமி, அங்க முள் இருக்காது. அதைத்தான் சொல்றாரு, அது தேவன் இருக்கிற இடம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்றவர் இருக்கிற இடம். அந்த ஸ்டேஜுக்கு தான் மோசே இன்னும் கிட்ட போறாரு. ஃபர்ஸ்ட் தூரத்துல இருந்து தூதன், 2வது கிட்ட போனா கர்த்தர், இன்னும் தாண்டினா தேவன். அந்த ஸ்டேஜுக்கு போறாரு. இப்ப தேவனுக்கு கர்த்தருக்கு டிஃபரன்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. கர்த்தருங்கிற பதமே இருக்காது, வெறும் தேவன் 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 தான் இருக்கும். 2:4 இருந்து தான் தேவனாகிய கர்த்தர்னு ஆரம்பிக்கும். எப்போ எப்போ உயிர் வருதோ அப்பதான் கர்த்தர் வருவார். நான் மாத்தி சொல்றேன், எப்போ கர்த்தர் வராரோ அப்பதான் உயிர் வரும். அந்த கர்த்தர்த்துவம், கவர்னன்ஸ், ஆளுகை உள்ள வருது. இப்ப எல்லாமே இருக்கு, எதுக்குள்ளேயும் உயிர் இல்ல. மனுஷன் மண்ணுல ரெடி ஆயிட்டான், இன்னும் அவனுக்குள்ள என்ன இல்ல, உயிர் இல்ல. விதை இருக்கு, இன்னும் என்ன செய்யல, முளைக்கல. எப்ப தேவனாகிய கர்த்தர் உள்ள வராரோ, ராசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்துமாவானான். அந்த விதை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த பூமிக்குரிய ஸ்டேஜ் நீங்க எந்த லெவலுக்கு போனாலும் செகண்ட் ஸ்டேஜ், அந்த கர்த்தர் ஸ்டேஜ். இப்போ 3வது ஸ்டேஜ் ஒன்னு இருக்கு, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ற பரலோகத்தினுடைய ஸ்டேஜ். அது பரிசுத்த பூமி, அங்க செருப்பு தேவைப்படாது, அங்க முள் இல்ல, அங்க வேர்வை இல்ல. அந்த ஸ்டேஜுக்கு நீங்க வரணும். அதான் மோசே, இன்னும் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு வராத, ஸ்டாப். ஏன் இந்த இடத்துல இதுக்கு மேல வர முடியாது உன்னால. இதுக்கு மேல வந்தா அந்த நெருப்பு உன்னை என்ன செஞ்சிடும், சுற்றும், நீ செத்து போயிருவ. அதனாலதான் அவரை கண்ட ஒருவனும் உயிரோடு கூட இருந்ததில்லை. ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் தேவனோட கூட என்ன பண்ண முடியும், பழக முடியும். இப்ப அடுத்த டிஸ்டன்ஸ்க்கு நான் போகணும். அப்ப போகவே முடியாதா? போகலாம். அடுத்த டிஸ்டன்ஸ்க்கு போகணும். அதுக்கு தான் இந்த இன்சிடென்ட்டை சொல்லி வச்சிருக்கிறாரு. நீ வெறும் தூதனோடையும் கர்த்தரோடையும் என்ன பார்த்து விட்டுறாத, எனக்கு இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு. என்ன ஸ்டேஜ் இருக்கு? தேவனுடைய ஸ்டேஜ் இருக்கு, பரலோகத்தினுடைய ஸ்டேஜ் இருக்கு. அதுக்கும் வா, கிட்ட வா. அப்ப எங்க கிட்ட வருது? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் யோவானை பார்த்து சொல்றாரு, இங்கே ஏறி வா. இப்ப எங்க கூப்பிடுறாரு தெரியுமா? அவன் ஏறி போயிட்டு பார்க்கறான். அந்த இடத்துல வசனம் சொல்லுது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை கண்டேன். நீடித்து ஆயுசுள்ளவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார். இவர் யாரு? இவர் இயேசு கிறிஸ்துவா அப்படின்னு கேட்டீங்கன்னா 5ஆம் அதிகாரம் சொல்லுது, அந்த சிங்காசனத்தின் வீற்றினுடைய கரத்திலிருந்து அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தை வாங்கினார்னு இருக்கு. அப்ப உட்கார்ந்து இருந்தவர் யாரு? அந்த தேவன், ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவன், பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன். அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை பார்க்க முடியாதபடிக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது 6வது வசனம் சொல்லுது, பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். கர்த்தர் வரைக்கும் பார்க்கலாம், ஆனா அதை தாண்டி அந்த பிதாவுடைய ஒரிஜினல் மகிமை இருக்கு பாத்தீங்களா, பரலோகத்தினுடைய மகிமை, அவரை கண்ட ஒருவனும் உயிரோடு கூட
இருந்ததில்லை. இப்ப சொல்றான், அவன் முகத்தை மூடிக்கொண்டான். ஏன் முகத்தை மூடிக்கிட்டான்? இதுக்கு மேல அவரை பார்க்க முடியாது. இங்க எந்த அளவுல? மோசேயாக நியாய பிரமாணத்துல இங்க இருக்கிற லெவல்ல அவர் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்ப நான் எப்ப பார்க்கணும்? நீ ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்கு வரும்போது பார்க்கணும். இப்ப நீ என்னவா இருக்கிறோம்? நாம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இருக்கிறோம். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நாம பெற்ற பிறகு கர்த்தரை கர்த்தராக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். பரிசுத்தாவி பெற வரைக்கும் நம்ம இயேசு எப்படி பார்த்தோம்? ஒரு உதவி செய்கிறவராக, நமக்கு தேவைக்கு கூப்பிடுறவராக, நோய்க்கு கூப்பிடுறவராக. இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார், இதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பரிசுத்தாவில நிரம்பின பிறகு சீஷர்கள் எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கல இயேசுவை. பரிசுத்தாவில நிரம்பின பிறகு சீஷர்கள் எங்களுக்கு வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, நாங்க என்ன செய்வோம், அதெல்லாம் கேட்கல. அவன் தைரியமா சொல்றான், தைரியமா எழும்பி பிரகாசித்து நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். அவன் சொல்றான், என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் அல்ல, இயேசு இருக்கிறார். அவன் சொல்றான் ஒருத்தன், நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். எல்லாத்தையும் விடு விடு. ஏன்? இப்ப நான் கர்த்தரை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குங்க. என்ன ஸ்டேஜ் தெரியுமா? தேவனை பார்க்கிற ஸ்டேஜ். இப்பதான் 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் சொல்றாரு, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். பரிசுத்த ஆவி எனக்கு வந்தபோது அவர் கர்த்தராக தெரிந்தார். நான் ஆவிக்குள்ளாக போகும்போது எனக்கு அவர் தேவனாக தெரிகிறார். யாருமே பார்க்க முடியாத தேவனை நான் எப்ப பார்ப்பேன் தெரியுமா? ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ள வரணும். அந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வரும்போது இவன் முகத்தை மூடிக்கொண்டான். மோசே பார்க்க முடியல, நான் ஏறிட்டு பார்த்தேன்னு சொல்றான். நான் சிங்காசனத்தை நோக்கி பார்த்தேன். ஏன்? அவன் அங்க பார்க்க முடியல, இங்க பார்த்தான். அங்க முச்சடியில வந்தது தூதனானவர், கர்த்தர். 3வது ஸ்டேஜ் தேவன். அந்த ஸ்டேஜை இங்க யோவான் பார்க்கிறார். பார்க்க முடியும் எப்ப தெரியுமா? நீ ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ள வரும்போது பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? இன்னும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை முதல் ஸ்டேஜிலே இருக்குது. இன்னும் அதிலே உட்காந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? இன்னும் அதிலே உட்காந்துக்கிட்டு சோத்திரம் சோத்திரம், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கொடுப்பார், அது கொடுப்பார், இது கொடுப்பார், வீடு கொடுப்பார், கார் கொடுப்பார், வாசல் கொடுப்பார். நீ இன்னும் தூதனாகவே பார். நான் உன்னை எந்த குறையும் சொல்ல, அந்த டிஸ்டன்ஸ்லேயே வெயிட் பண்ணிக்கோங்க. ஆனா அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவனுக்கு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் என்ன கிடைச்சிச்சோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதையும் தாண்டி இன்னும் கிட்ட வந்து அவரை கர்த்தராக, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவாக, எனக்காக உயிர்த்தெழுந்தவராக, எனக்காக மீண்டும் வர போகிறவராக, அவர் மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிறவனாக நீ பார்க்கும்போது தேவனுடைய அன்பு தெரியும். இப்ப அந்த தேவனிடத்துல நீ வீடு கேட்க மாட்ட, காசு கேட்க மாட்ட. அவர்கிட்ட என்ன கேட்ப தெரியுமா? ஆண்டவரே, நான் உண்மையில் அன்பாக இருப்பது எப்படி? அவர் உங்ககிட்ட என்ன கேட்பார் தெரியுமா? நீ எல்லாரையும் பார்க்கல இடத்துல அன்பாக இருக்கிறாயா? அங்க பணம், பொருள், காசு இதெல்லாம் போயிடும், உறவு ஆரம்பிச்சிடும். தேவனுக்கும் நமக்கு நடுவுல ரிலேஷன்ஷிப். இது பணத்தை பேஸ் பண்ணி வர ரிலேஷன்ஷிப் கிடையாது. இது ஆசீர்வாதத்தை பேஸ் பண்ணி வர ரிலேஷன்ஷிப்ல என்ன இருந்தாலும் என்ன இல்லாவிட்டாலும் அவர் என் தகப்பன், அவர் மார்பிலே நான் சாய்ந்து கொள்வேன். அதான் 8ஆம் அதிகாரம் உன்னத பாட்டு சொல்லுகிறது, வனாந்தரத்தில் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வனாந்தரம் தாங்க. அங்க எனக்கு இங்க மாதிரி வீடு வாசல் கிடையாது, வயல்வெளி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் இருக்கு. என்ன தெரியுமா? என் நேசருடைய மார்பு இருக்குது, அதில் சாஞ்சு கொள்வேன். அந்த வனாந்தரத்துல, அந்த வனாந்தரம் தான் பத்மு தீவு. அந்த மார்புல சாஞ்சு கொண்ட யோவான் தான் இங்க மனவாட்டி. அப்படி சாஞ்சு கொண்ட அந்த நேசர் தான் அந்த இயேசு கிறிஸ்து. இது எப்போ வரும் தெரியுமா? பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவரோடு கூட நடக்கிற அனுபவம் வருது. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு. அதுக்கு தான் நம்ம எல்லாருமே போகணும். என்ன தெரியுமா? ஆவிக்குள்ளாகிற அனுபவம். ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வரும்போது சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற தேவனை நான் பார்ப்பேன். அந்த தேவன் சொல்லுவாரு, இப்ப நடக்கிற அற்புத அடையாளங்களை பாக்குறியா? இது இல்லப்பா. 5 அப்பா 5000 மீனுக்கு அது இல்லப்பா. காற்றும் கடலும் அடங்குது, அதெல்லாம் இல்லப்பா. அப்புறம் என்ன ஆண்டவரே? இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். இப்ப நீ நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிற, இனி நடக்க போகிறத நான் உனக்கு காண்பிப்பேன். எப்போ? பரிசுத்தாவியை பெற்றா நடக்கிறத பார்ப்ப. பரிசுத்தாவிக்குள்ள நீ போனினா இனி நடக்க போறத நீ பார்ப்ப. அந்த அனுபவத்துக்கு வரணும். அந்த அனுபவத்துக்கு வரும்போது உங்களுக்கு பாதரட்சை தேவைப்படாது. ஏன்? நீங்கள் சாபமாக இருக்கவே மாட்டீர்கள். உங்களுக்குள்ளே ஒரு சாபமும் இருக்காது. அந்த பரிசுத்தாவிக்குள்ள வரும்போது நீங்கள் நிக்கிற பூமி பரிசுத்த பூமியாக இருக்கும். நினைச்சா கூட பாவம் செய்ய முடியாது. அப்படி ஒரு நிலை வரும் தெரியுமா உங்களுக்கு? நினைச்சா கூட பாவம் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? இயேசு கிட்ட போய் பாவத்தை செஞ்சிட முடியுமா? நாம பாவத்தை செய்யறோம். இயேசு கிட்ட வந்தா பாவமே பரிசுத்தமா மாறிடும். பொதுவா உலகம் விபச்சாரியை தேடி போகும். இயேசு கிட்ட விபச்சாரி வந்தாலும் மகளா மாறிடுவா. பொதுவா டாக்டர்ஸ் குஷ்டரோகியை தேடி போவாங்க.
இயேசுகிட்ட குஷ்டரோகம் வியாதியே தேடி வந்தாலும் அது சுகமாய் மாறிடும். பொதுவா மனுஷனுக்கு மரணம் தேடி வரும், இயேசு மரணத்தை தேடி போய் சுகமாக்குற தேவன். அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவார் ஆண்டவர். நம்மகிட்ட எதுவுமே கிரியை செய்யாது, வியாதி கிரியை செய்யாது, பாவம் கிரியை செய்யாது, மரணம் கிரியை செய்யாது, எதுவுமே நம்மகிட்ட கிரியை செய்யாது. அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். முடியுமா? முடியும். அதுதான் தேவனை சந்திக்கிற இடம். அந்த இடத்துக்கு நீங்க போய் பார்க்கணும், நம்ம போகணும், அந்த ஆசை இருக்கணும். அவ்வளவுதான். நான் இந்த கொஞ்ச காலமாக இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கறது, தேவன் சொல்லிக் கொடுக்கறது, ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே என்னவா இருக்கு தெரியுங்களா? இந்த உலகத்துல எதையுமே நீ தேடாத. ட்ரெஷர்ஸ்னு ஒன்று இருக்கு, பரலோகத்தினுடைய பொக்கிஷம், பிதாவின் வலது பாரசத்தில் உள்ளதையே நாடுங்கள் இருக்கு, அதை தேடு. இந்த பூமியில நம்ம சர்வைவ் பண்றதுக்கு என்ன தேவை? அது போதுங்க, அது வரும். பரலோகம் அதை கூட ப்ரொவைட் பண்ணாத பரலோகம்லாம் கிடையாது. அதெல்லாம் பரலோகம் ஈஸியா கொடுக்கும். நம்முடைய வாஞ்சை எதுவா இருக்கணும் தெரியுமா? இதுவா தான் இருக்கணும். ஆண்டவரே, நான் அந்த 3வது ஸ்டேஜுக்கு போகணும்பா. இது வரைக்கும் நான் எந்த ஸ்டேஜில் இருக்கிறேன்? இந்த இடத்துல எனக்கு இதை படிக்கும் போது ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னன்னா, 6ஆம் வசனத்துல, அந்த யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் ஈசாக்கின் தேவனும் ஆபிரகாமின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன். ஏன் இந்த 3 பேர் அங்க யூஸ் பண்றாரு? இந்த 3 பேரை அவர் ஏன் யூஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டு பார்க்கும்போது, இந்த 3 பேருடைய தேவன் இடைப்பட்ட விதம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கு இயேசு இதை பத்தின ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? மரித்தோருக்கு தேவனாக இராமல் அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார்னு இருக்கு. ஜீவனுள்ளோருக்கு தேவன் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மரித்தார்களே, அப்படி எப்ப அவர் ஜீவனுள்ள தேவன் இவங்க சொல்ல முடியும்? இவங்க 3 பேர் செத்துட்டாங்க தானே. செத்த இவங்க கிட்ட எப்படி நான் ஜீவனுள்ளோருக்கு தேவன் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, இவங்க மாம்சத்தில் தான் செத்தாங்க, இவங்களுடைய ஆத்மா சாகவே இல்லை. இவங்க ஆத்மா எந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு தெரியுங்களா? அந்த செகண்ட் ஸ்டேஜை தாண்டி 3வது ஸ்டேஜுக்கு வெயிட் பண்றாங்க. அந்த தேவனை பார்க்க வெயிட் பண்றாங்க. ஆபிரகாம் சொல்றாரு, இதையெல்லாம் இதை காட்டிலும் பரமதேசத்தையே நாடினேன். யாக்கோபு சொல்றாரு, கர்த்தாவே நான் உங்களுடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கர்த்தரை அவங்க பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வெயிட் பண்றாங்க. அதுதான் ஜீவன் உள்ளோர். அவங்க எல்லாம் யாரா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்களா இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? ஆத்துமாவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் ஜீவனுள்ளோர் தேசத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக்கி வச்சிருந்தாங்க 3வது ஸ்டேஜுக்கு. ஆனா அவங்களால அட்டைன் பண்ண முடியல அந்த இடத்த. அவங்க சொல்றாங்க, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவங்களால அதை அட்டைன் பண்ண முடியல. ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அதை நீங்க அட்டைன் பண்ண முடியும். அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு, இங்கவே கொடுத்திருக்கிறாரு. உயிரோடு இந்த பூமியில இருக்கும் போதே ஆவிக்குள்ளானார். யாரு? யோவான். அதான் பவுல் எழுதுறாரு, 2 நாளைக்கு பிறகு ஒரு மனுஷனை அறிவேன், அவன் பரதீசிக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆவியில் இருந்தேனா மாம்சத்தில் இருந்தேனா தெரியாது. அந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க தயவு செய்து செகண்ட் ஸ்டேஜுக்கு வாங்க. இதை விடுங்க, இந்த உலகத்தின் காரியங்களை விடுங்க. இது நம்ம இதெல்லாம் தானா வருங்க, தேடி வருங்க, உங்களை தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க. காக்கா கொண்டு வந்து போடுங்க காலையும் சாயங்காலமும், ஒரு கவலையும் படாது. அவர் மறக்கிறதுக்கோ அல்லது உங்களை என்னையும் அந்த தண்ணியில விதைக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. உலகமே தண்ணியில மூழ்கி கிடக்குது. அதுக்கு மேல ஒரு போட்டு, அதுக்குள்ள ஒரு 8 பேர். அந்த 8 பேரை கர்த்தர் நினைத்தருளினார்னு இருக்கு. ஏங்க, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸை நமக்கு கொடுத்துட்டு ஆண்டவர் கைவிட்டுற போறாரு? அன்னைக்கு அவன் விதைக்கவும் முடியாது, அறுக்கவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது. சேர்த்து வச்ச சாப்பாடு மட்டும் இருந்துச்சு உள்ள, அவ்வளோதான். வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனை நினைத்தார். அவனையே கர்த்தர் நினைப்பாரானால் உன்னை என்னை நினைக்க மாட்டாரா? உங்களை என்னை நினைக்க மாட்டாரா? நம்ம இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு வாங்க. செகண்ட் ஸ்டேஜில் ஒருவேளை நீங்கள் இருந்து, இந்த உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல, என்ன நான் உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே நீங்கள் சுமக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நித்திய ஜீவனை நோக்கி பிரயாணம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் 3வது ஸ்டேஜுக்கு ஆசைப்படுங்க. ஆண்டவரே, நான் காணக்கூடாததை காண வேண்டும் ஆண்டவரே. நம் கண்கள் காணவில்லை, நம் காதுகள் கேட்கவில்லை, ஆனால் ஆவியிலே தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும், அதை பார்க்கணும். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இந்த வேதாகமம் இருக்குது, இது உள்ள நீங்க நினைக்காத பொக்கிஷம் அடங்கி இருக்குது. நம்முடைய முற்பிதாக்களுக்கு வெளிப்படுத்தாத எத்தனையோ காரியங்களை இன்னும் கர்த்தர் வச்சிருக்கிறார். இதுவரைக்கும் நம்முடைய காதுகள் கேட்காத செய்திகளை கர்த்தர் இதுக்குள்ள இன்னும் புதைச்சு வச்சிருக்கிறார். நீங்கள் இதை தியானிக்கும் போது, நீங்க 100 அடி 1000 அடி தோண்டி தண்ணியை பார்க்கறத விட
அதை விட ஆழமா தோண்டி தங்கத்தை பார்க்கறத விட, கடலோட சமுத்திரத்தின் ஆழத்துக்கு போய் முத்து எடுத்துக்கிட்டு வரதை விட, இந்த வேதத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மகத்துவங்களை நீங்க ருசிக்கும் போது உங்க ஆத்மாக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த சந்தோஷத்துக்கு ஈக்குவலான சந்தோஷம் வேற ஒண்ணுமே இல்லைங்க. அதுதான் 3வது ஸ்டேஜுக்கு போறதுக்கான வழி. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் இன்னும் நெருங்கி சேரணும். ஆண்டவரே, நான் இன்னும் நெருங்கி சேரணும். நான் இன்னும் உங்களை தூரத்துல இருந்து தூதனாகவே பார்க்கக்கூடாது, அந்த ப்ரொவைடராகவே பார்க்கக்கூடாது, பாதுகாக்கிறவராக பார்க்கக்கூடாது. அதையும் தாண்டி கர்த்தராக, எனக்கான ஒரு ராஜாவாக, எனக்காக மரித்தவராக, இது செகண்ட் ஸ்டேஜ். இதையும் தாண்டணும் ஆண்டவரே. இது வரைக்கும் உலகம் பார்க்காததை நான் பார்க்கணும் ஆண்டவரே. உலகம் கேட்காததை நான் கேட்கணும் ஆண்டவரே. எனக்கு சொல்லித்தாங்கப்பா. மார்பிள சாட்சி கொள்ளுங்க. பரலோகத்துக்கு என்னை கூட்டிட்டு போங்க. சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் உங்களை செய்வார். இந்த 3வது ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். இந்த 3 ஸ்டேஜையும் பூமியில் இருக்கும் போதே பார்க்கணும். அதான் இங்கே இருக்கு. 2 வசனம் தெளிவா சொல்லுது. கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தருடைய வாஞ்சையும் விருப்பமும் இதுவாக தான் இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்லாம் ஜெபம் பண்ணவே பண்ணாதீங்க. அதெல்லாம் தானாக வரும். இதை மாதிரி வாஞ்சிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்கள், ஆண்டவரை புதைத்து வைத்த ரகசியங்கள், இவங்களுக்குள்ளே காணப்படுகிற காரியங்களை நாங்கள் காண எங்கள் கண்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் கண்களையும் இருதயங்களையும் திறந்தருளும் ஆண்டவரே. இன்னும் வேதத்தின் பொக்கிஷங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை பாராட்டும் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது இந்த சத்தியங்கள் கிடைக்கக்கூடாத காலத்தில் இருக்கிறோம். வசன பஞ்ச காலத்தில் இருக்கிறோம். ஆனாலும் இந்த வசன பஞ்சம் இருக்கிற காலத்தில் தேவனாய் கர்த்தர் எங்களை திருப்தியாய் போஷிப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆகாரங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் தந்து ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் வேதத்தினுடைய மகத்துவங்களை காண, இன்னும் ஆழத்துக்குள்ளே போக கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.